இதுல வந்து கே.என். நேருவுக்கு இருக்கிற சிக்கல் வந்து இங்க அதிமுகவும் வந்து கொஞ்சம் வலுவா தான் இருக்கு. மத்திய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறுது அப்படின்னாலும் அதிமுக டஃப் கொடுக்கிற மாதிரியான ஒரு பார்ட்டியா தான் வந்து இங்க இருப்பாங்க. ஒருவேளை வந்து டெல்டா சொல்றீங்களா? டெல்டா சொல்றேன். இப்போ பாமக ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வருது அப்படின்னா இந்த பெரம்பலூர், அரியலூர், கடலூர் இந்த 3 மாவட்டங்கள்லயுமே வந்து ஒரு 8 தொகுதிகளில் வந்து ஒரு பெரிய சவாலை வந்து திமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது வந்து கே.என். நேரு சந்திக்கிற ஒரு பெரிய சவாலா இருக்கும். இன்னொன்னு இந்த 4 தொகுதி இருக்கு இல்லையா? 41 தொகுதி இப்ப இருக்கு. மிச்சம் 4 தொகுதி வந்து இருக்குல்ல. 41ல 37 திமுக கிட்ட இருக்கு. அந்த மிச்சம் 4ல வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 4 பேருமே வலிமையா இருக்கிற அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள். அதுல வைத்திலிங்கம் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாருன்னு பார்த்தோம்னா மிச்சம் இருக்கிறவங்க வந்து விஜயபாஸ்கர் இருக்காரு, ஓஎஸ் மணியன் இருக்கிறாரு, காமராஜ் இருக்கிறார், நீலம் காமராஜ். இந்த 3 பேரும் வந்து கொஞ்சம் வலுவான ஆட்கள் தான். இவங்க ஏற்கனவே வந்து அவங்க என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் அவங்களுக்கு கீழே இருக்கிற தொகுதிகள், அவங்களுடைய சரௌண்டிங்ல இருக்கிற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து டெல்டாலலாம் வந்து அதிமுக இந்த முறை டஃப் கொடுத்தே ஆகணும். இவங்களும் வந்து பூத் கமிட்டி மாதிரியான விஷயங்களை இப்போ தொகுதி பார்வையாளர்கள்னு திமுக போட்டதே பூத் கமிட்டி அமைச்சு நீங்க தேர்தல் வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு தான். அதிமுகவும் அதே வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளவு எளிதா வந்து இந்த முறை இருக்காது. ஏன்னா 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியோட நீங்க வந்து தேர்தலுக்கு போறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு தான் அவங்க மண்டல பொறுப்பாளர்கள் ஒன்று போட்டு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க.